இப்போ மூன்றாவது சட்ட விளக்கம். அதுக்கு முன்னாடி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி ஸித்னி இல்மா யா அல்லாஹ், எங்களுடைய கல்வியை, அறிவை, ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக. இது என்ன பார்க்குறோம்னா, நம்ம ஆல்ரெடி இது மார்க்க சட்டங்களில் தூய்மையை பற்றி தான் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் தூய்மையை பற்றி நான் சொல்லியிருக்கேன். அது 2 வகைப்படும் அப்படின்னு. பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ இருக்குது, அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது தேர்டுக்கு வாங்க. ஓகேங்களா? இப்போ போகலாமா? அசுத்தம் கலந்த தண்ணீருடைய சட்டம். அசுத்தமாக இருக்கும் பார்த்தீங்களா, அதோடைய சட்டம் என்ன? அதான் மூன்றாவது சட்டம் விளக்கம். வாங்க ரீட் பண்ணி அதுக்கு அடுத்ததாக பார்ப்போம். தண்ணீரில் ஏதாவது அசுத்தம் கலந்து தண்ணீருடைய நிறத்தை அல்லது ருசியை அல்லது வாடையை மாற்றிவிட்டால் அத்தண்ணீர் பயன்படுத்துவதற்கு ஆகுமாகாது, அசுத்தமான ஆகிவிடும். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, தண்ணீரில் ஏதாச்சும் ஒன்று அசுத்தம் கலந்துன்னா என்ன சொல்ல வராங்கன்னா, அசுத்தம் கலந்து அது எப்படி இருக்கும்னா, தண்ணீருடைய நிறம், நம்ம இது 3 இது பார்த்தோம் பார்த்தீங்களா, தண்ணீருக்குன்னு ஒரு நிறம் இருக்குது, அதுக்குன்னு ஒரு தனி ருசி, அதுக்குன்னு ஒரு வாடை இருக்குது. இந்த 3மே எந்த ஒரு கலங்கமே இல்லாமல் இருந்துச்சா அது தண்ணீர். சப்போஸ் அதோட நிறம் கருப்பு கலராகவோ மஞ்சள் கலராக வந்துச்சா அப்போ என்ன ஆயிடுது, அந்த தண்ணி அசுத்தமாயிடுச்சு. இதே ருசி, இனிப்பு போய் போட்டுட்டா அதை போய் சுத்தமான தண்ணின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது நம்ம ஒல்லு எடுக்க முடியாதுன்னா அதுவும் இல்லை. வாடை, தண்ணிக்குன்னு எந்த வாடையுமே இல்லை. அப்படிங்கிறப்போ அப்போ அதுலேருந்து ஏதாச்சும் நாற்றம் வந்துன்னா அப்போ அது என்ன தண்ணி, அசுத்தமான தண்ணீர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அசுத்தமான தண்ணீராகி விடும். இத்தண்ணீரை கொண்டு ஹதஸை சிறு தொடக்கம் பெருத்தொடக்கம் நீக்க முடியாது. அப்போ இப்படிப்பட்ட தண்ணியை வச்சு சிறிய தொடக்கமாக இருந்தாலும் சரி, பெரிய தொடக்கமாக இருந்தாலும் சரி. சிறு தொடக்கம்னா என்னது, ஜஸ்ட் ஒழு மட்டும் செஞ்சால் போதும். பெருந்தொடக்கம்னா கண்டிப்பாக நம்ம குளிச்சே ஆகணும். அப்போ இது ரெண்டுக்குமே நம்ம அந்த தண்ணியை பயன்படுத்த முடியாது. இன்னும் கபஸை அசுத்தத்தை நீக்குவதற்கு இந்த தண்ணீரை பயன்படுத்த முடியாது. இதுதான் அறிஞர்களின் ஒருமித கருத்தாகும். இதுதான் அறிஞருடைய கருத்து. அந்த தண்ணீரை வச்சு பயன்படுத்த முடியாது. தண்ணீரின் அளவு குறைவாகவோ அல்லது அதிகமாக இருந்தாலும் இதுதான் சட்டம். தண்ணி குறைவாக இருந்தாலும் சரி, அதிகமாக இருந்தாலும் சரி, இதுதான் சட்டம். வாடை வீசக்கூடாது, கலர் மாறக்கூடாது, அது நிறம், இது எல்லாமே 3 இது இருக்கணும். அது மாறினாவே அது ஆகுமாக அது அசுத்தமான தண்ணி தான் அப்படின்னு அறிஞரும் சொல்கிறாங்க. அது தண்ணி கொஞ்சமாக இருந்தாலும் சரி, அதிகமாக இருந்தாலும் சரி, இதுதான் சட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. தண்ணீரில் நிறம், ருசி, வாடை ஆகிய 3 தன்மைகளில் ஒன்று மாறினாலும் அந்த தண்ணீர் பயன்பாட்டிற்கு தகுதி அற்றதாகிவிடும். இப்போ 3ல் ஏதாச்சும் ஒரு இது மாறினாலும் அதை நம்ம பயன்படுத்த முடியாது. தண்ணீரின் அளவு அதிகமாக இருந்து அதில் கலந்த அசுத்தம் தண்ணீரின் தன்மையை மாற்றவில்லை என்றால் அத்தண்ணீரே அசுத்தமானதா ஆகாது. அத்தண்ணீரை கொண்டு தகாறு சுத்தம் செய்யலாம். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம சுத்தமான தண்ணி ரொம்ப இருக்குது, ஆனால் அசுத்தமான தண்ணி ஒரு கொஞ்சமாக தான் இருக்குது, அதோட 2ம் போய் சேர்ந்துச்சுன்னா அது அசுத்தமான தண்ணீர் இருக்காது. இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஆறு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆறு ஃபுல்லாக நல்ல தண்ணி தான். நீங்கள் போய் ஒரு கிளாஸ் டம்ளரில் போய் கெட்ட தண்ணி போய் அதில் ஊற்றுனா அது கெட்டதாக ஆகுமா? ஆகாதுன்னா. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. தண்ணீரின் அளவு குறைவாக இருந்து அசுத்தம் அதில் கலந்து விட்டால் அந்த தண்ணீர் அசுத்தமானதா ஆகிவிடுங்க சொல்கிறாங்க. தண்ணீரில் அளவு ரொம்ப குறைவாக இருக்குது, அதில் போய் அசுத்தத்தை கலந்து அது என்னமோ ஆயிரும், அசுத்தமாகிவிடும்னா அதை தான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு கிளாஸ் தண்ணி, அந்த ஒரு கிளாஸ் தண்ணியில் போய் அசுத்தமாக இருக்குது, அதை போய் இன்னும் கொஞ்சம் போய் ஊற்றுனா அது அசுத்தம். கொஞ்சம் ஊற்றினாலும் கொஞ்சம், ஏன்னா ரொம்ப இருந்தால் தான் அதோடைய அசுத்தம் அவ்வளோவா கலக்காது. இருக்கிறதே டம்ளர் கிளாஸ் தான், அதை போய் நீங்கள் ஏதாச்சும் ஒரு கொஞ்சம் காண ஊற்றினாலும் அந்த தண்ணி ஃபுல்லாக என்னவாயிரும், அசுத்தமாயிரும். அந்த தண்ணீரை தஹாராவிற்கு பயன்படுத்த முடியாது. இந்த தண்ணியை வச்சு நம்ம தஹாராவுக்கு பயன்படுத்த முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதிகமான தண்ணீரின் அளவு 2. இங்கே அதிகமான தண்ணீரின் அளவு 2ன்னு சொல்கிறாங்க. என்னென்னா குல்லத் அல்லது அதைவிட அதிகமாக அளவுள்ள தண்ணீரை நாம் அதிகமாக தண்ணீர் என்று கூறுகிறோம். இந்த அளவை விட குறைவாக உள்ள தண்ணீரை குறைவான தண்ணீர் என்று கூறுகிறோம். என்னன்னா குல்லத் அப்படிங்கிற ஒரு இது, அது 2 அதிகமாக தண்ணீர் அளவு 2 அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே குல்லத்துங்கிறது என்னன்னா ஒரு கிளாஸ் டம்ளர் தான் சொல்கிறாங்க. அல்லது அதை விட அதிகமாக அளவுள்ள தண்ணீரை நாம் அதிகமான குல்லத்துனா என்னன்னா ஒரு குடத்தை தான் இங்கே சொல்கிறாங்க. அது என்னன்னு நம்ம பார்ப்போம் என்று கூறி, இந்த அளவை விட குறைவாக உள்ள தண்ணீரை குறைவான குல்லத்துன்னு ஒரு மெஷர்மெண்ட் வச்சுக்கிறாங்க. அந்த குல்லத்
அப்படிங்கிறது வந்து அதிகமாக தண்ணிச்சுன்னா அது அதிகமாக, அதை விட கொஞ்சம் கொஞ்சம் அது குறைவான தண்ணீர். அதை பற்றி பார்க்கலாம். குல்லத் என்றால் பானைக்கு சொல்லப்படும். குல்லத்துன்னு ஒரு பானை தான் இங்கே சொல்கிறது. இதன் பன்மை குழல், இதனுடைய பன்மைன்னு பார்த்தா குழல் கிளால் ஆகும். ஓகேங்களா, இது பன்மையாக சொல்லணும்னா இதுதான். இன்றைய லிட்டர் அளவின்படி 2 குல்லத் என்பது 160.5 160 லிட்டரும் அரை லிட்டரும் ஆகும். என்ன சொன்னால் 160 லிட்டரு அப்புறம் அரை லிட்டரு சேர்ந்தது தான் ஒரு 2 குல்லத் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதுக்கு ஆதாரம் வந்து இதுதான். இதா கானல் மாஉ குல்லதைனி ஃபஇன்னஹு லா யன்ஜுஸு. அங்கே வந்து அந்த இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஏதோ புக்கோடைய நேமை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, புகை ஏதோ ஒன்று, அது எனக்கு தெரியல. சரி, இதோட அர்த்தம் என்னென்னு வேணால் பார்க்கலாம். தண்ணீர் 2 குல்லத் அளவு இருந்தால் அது சுத்தமாகாது. தண்ணீர் வந்து 2 குல்லத் அளவு இருந்தாலும் கூடியது அது வந்து அசுத்தமாகாது. அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா 2 அப்படின்னா ரொம்ப இருக்குது, அதில் போய் கொஞ்சக்கான் தண்ணி ஏதாச்சும் ஒரு அசுத்தம் சேர்த்துச்சுன்னா அது வந்து அசுத்தமாகாது. அது வந்து ஒரு நல்ல தண்ணி தான். தண்ணீர் 2 குல்லத் அளவு இருந்தால் அது அசுத்தமாகாது அப்படின்னு சொல்கிறாங்க. தண்ணீரில் இப்போ வந்து 4வது சட்ட விளக்கம் பார்க்குறோம். தண்ணீரில் சுத்தமான ஒரு பொருள் கலந்தால், இப்போ தண்ணீரில் வந்து ஏதோ ஒரு பொருளை பற்றி கலக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். தண்ணீரில் சுத்தமான ஒரு திடப்பொருள் அல்லது சுத்தமான ஒரு திரவ பொருள் கலந்து விட்டால், தண்ணீரில் சுத்தமான ஒரு திடப்பொருள் அல்லது சுத்தமான ஒரு திரவ பொருள், இது ரெண்டு ஏதாச்சும் ஒன்று கலந்து விட்டாலும் சரி. இங்கே திடப்பொருள் திரவ பொருள்னால் லிக்யூடு அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கன்சிஸ்டன்சியை இங்கே சொல்கிறாங்க. அதில் ஏதாச்சும் ஒரு இது கலந்து விட்டால், கலந்த அந்த பொருள் அதில் தண்ணீரை விட அதிகமாக இல்லாமல், கலந்துருக்கு ஆனால் அது ரெண்டுமே தண்ணீரோட அதிகமாக இல்லாமல் குறைவாக கம்மியாக தான் இருந்துச்சுன்னா அந்த தண்ணீர் கெட்டு விடாது. அந்த தண்ணி வந்து கெட்டது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது சுத்தமானதாகவே இருக்கும், சுத்தமாக தான் இருக்கும். தஹாரா சுத்தம் செய்வதற்கு அதை பயன்படுத்துவது கூடும். தஹாரான சிறு தொடக்கம், அந்த இது செய்வதற்கு நமக்கு வந்து பயன்படுத்தக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. மரத்தின் இலைகள், அதான் இலைகளோ இல்லை சோம்பு, இலத்த இலை, ஷாம்பு இன்னும் இவை போன்ற சுத்தமான வஸ்துக்கள் தண்ணீரில் கலந்து விடுவதால் அந்த தண்ணீர் கெட்டு விடாது. அப்படின்னா என்னது, மரத்தில் இருக்குன்னு தெரியுமா, அது திடீர்னு வந்து ஒரு இதில் போய் விழுவோம் அதனாலவோ, இல்லை சோப்பு இப்படின்னா ஒரு பெரிய சட்டி இருக்குது, அந்த சட்டியில் நீங்கள் குளிச்சுட்டு தெரியாமல் கை தவறி அந்த தண்ணியில் போய் சோப்பு விழுந்துச்சுன்னா அது கெட்ட தண்ணியா இல்லை, அதை அப்படியே நம்ம எடுத்துகிட்டு அதை வச்சு தான் குளிக்கிறோம், அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அது வந்து கெட்டு விடாது. இலந்தை இலை, சாம்பு இவை போன்ற சுத்தமான வஸ்துக்கள் தண்ணீரில் கலந்து விடுவதால் அந்த தண்ணீர் கெட்டு விடாது. நாம் சுத்தம் செய்வதற்கு தகுதியானதாகவே அந்த தண்ணீர் இருக்கும். ஹதஸில் இருந்து சுத்தம் செய்வதற்கும் அதை பயன்படுத்தலாம். அந்த தண்ணியை வச்சு நம்ம வந்து பயன்படுத்தலாம். நஜாசா அசுத்தம் அகற்றுவதற்கு அதை பயன்படுத்தலாம். நம்ம வந்து நம்மளோட அசுத்தத்தை நீக்குவதற்கு அதை வச்சு நம்ம பயன்படுத்தலாம். சரிதான், இதோட நம்ம முடிச்சுக்கிடுவோம். அடுத்த கிளாஸில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.